ஹாய் வியூஸ், நாங்கள் கோயம்பேடு போயிட்டு வந்தோம். இது பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கிலோவே வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா தாங்க. இது பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து கிலோ 60 ரூபா. இது வந்து வேர்க்கடலை வந்து கிலோ வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா. இதுவும் 1 கிலோ இருக்குது. இது வந்து 1 கிலோ வேர்க்கடலை. அப்புறம் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 30 ரூபாங்க, 3 கார்னு. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு ஆரஞ்சுலாம் வாங்கிட்டு வந்தோம் கோயம்பேடில். இந்த ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு ட்ராகனுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 இருந்தது, குட்டி குட்டியாக 7 இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 150 சொன்னாங்க. அதேமாதிரி ஆரஞ்சு பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் 4 இருக்குது, இன்னும் ஒரு 1, மொத்தம் 5 ஆரஞ்சு 130. ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 130. ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா 150. இன்னொரு 2 இருந்தது எக்ஸ்ட்ரா, மொத்தம் 7 கொடுத்தாங்க. அதை இப்போ நாங்கள் 2 சாப்பிட்டுட்டோம். அப்புறம் ப்ரக்கோலி வாங்கிட்டு வந்தோம். ப்ரக்கோலி வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 80 ரூபா. நாங்கள் அரை கிலோ வாங்கிட்டு வந்தோம் ப்ரக்கோலி. குக்கம்பரும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிலோவே 30 ரூபா. 3 காய் நின்றுச்சு, அதையும் 2 சாப்பிட்டுட்டோம். இப்போ தான் ஒன்று தான் சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு குக்கம்பர் இருக்குது, ஒரே ஒரு குக்கம்பர் தான் சாப்பிட்டோம். தக்காளி பார்த்திங்கன்னா 2 கிலோ 50 ரூபாங்க. 2 கிலோ தக்காளி 50 ரூபா. 4 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. கருவேப்பிலை பாருங்கள், 10 ரூபாய்க்கு எவ்வளோ கருவேப்பிலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 ரூபாய்க்கு இவ்வளோ கருவேப்பிலை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா கட்டை, அது ஒரு கீரைக்கார அப்படியே எங்களுக்கு கோணிப்பையில் மடித்து கொடுத்துட்டாரு. இந்த புதினா கட்டு 1 5 ரூபாங்க. 2 புதினா கட்டு வாங்கிட்டு வந்தோம். இப்போ 2 கொத்தமல்லி, இதுவுமே 5 ரூபா. கொத்தமல்லியும் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா. கோயம்பேடில் நாங்கள் போனதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் போனோம். மணத்தக்காளி கீரை பாருங்கள், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நிறையா அச்சுரம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு மணத்தக்காளி கீரை வாங்கினோம். இது 3 கட்டு 50 ரூபாங்க. மணத்தக்காளி கீரை 3 கட்டு 50 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எண்ணெய் கத்திரிக்காய்னு தனியாக குட்டி குட்டியாக கத்திரிக்காய் இருக்குங்க அங்கே. அதே மாதிரி ப்ளூ கலர் கத்திரிக்காய் ஒன்றே ஒன்று இருக்கும் பாருங்கள், அதுவுமே அங்கே இருக்குது. இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 30 ரூபான்னு நினைக்கிறேன். இது அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன். வெண்டைக்காய் அரை கிலோ 20 ரூபா. பீட்ரூட்டும் அரை கிலோ 5 ரூபாவோ என்னவோ. இது பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து அரை கிலோ 20 ரூபா. ஆம்லாவும் பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து இது 60 ரூபா. ஆம்லா நல்லா ஜூஸியாக இருக்குது சாப்பிட்டோன்னே. கேரட்டும் பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து 20 ரூபா வாங்கிட்டு வந்தேன் கேரட்டு. எங்கள் பாப்பா வந்து ஜூஸ்லாம் குடிப்பா கேரட்டு, அப்புறம் அப்படியே கூட சாப்பிடுவா எங்கள் பாப்பா. ஸோ அதனால் வந்து கேரட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது சுண்டைக்காய் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாப்பா கோயம்பேடில். இந்த சுண்டைக்காய் 20 ரூபா. அப்புறம் முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வந்து 120 ரூபா. 1/4 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா. பழம்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குங்க. நாங்கள் கோயம்பேட்டில் இந்த சின்ன வெங்காயம் வாங்கிட்டு கிலோ 60 ரூபான்னு வெளியே வரோம். ஆனால் வெளியே கொஞ்சம் தாண்டினோடனே பார்த்திங்கன்னா இதுவே கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஸோ அங்கே ஹோல்சேலில் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறாங்கங்க. 10 ரூபா கருவேப்பிலை, அது 3 கட்டு 50 ரூபா. மணத்தக்காளி கீரை இது கொத்தமல்லி 5 ரூபா. எங்கள் வீட்டான பார்த்திங்கன்னா இந்த கட்டு 20 ரூபா சொல்கிறாங்க கொத்தமல்லி. ஸோ கோயம்பேடில் 5 ரூபா. அங்கே ஒரு வேலையாக போயிட்டு வந்ததுனால நாங்களும் வாங்கினோம். நாங்கள் கூட கோயம்பேடு போனதில்லை, ஆனால் எங்களுக்கே இதுக்கப்புறம் போகணுன்ற மாதிரி தோணுச்சு. பரவாயில்ல ரேட்லாம். அதுவும் இந்த ட்ராகன் பாருங்கள், நம்ம வந்து ஜூஸ் கல்லில் ஒரு ட்ராகன் ஜூஸே எனக்கு தெரிஞ்சு 70-60 இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரெட் ட்ராகன் தான் அது. நாங்களும் அரிஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம். சரி ஒருவேளை மாற்றி கொடுத்துட்டாங்களோ, உள்ள நல்லா இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி 7 கொடுத்தாங்க பேக் பண்ணி. ட்ராகன் ஆரஞ்சு 160.